1/2 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் கலந்து அரை லிட்டர் தண்ணி காய்ச்சி அதில் ஒரு மிளகு மட்டும் போடணும், ரொம்பலாம் ஒரே மிளகு மட்டும் போட்டு காய்ச்சி அதை குடிக்கிறது. உடனே சூடு இறங்கும். சீரகம் உடம்புக்குள்ளே அகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு சீர்படுத்துறதுக்கு பேர் தான் சீரகம். சீரக தண்ணி ரெகுலராக நீங்கள் குடிக்க ஆரம்பித்தாலே அது அதே மாதிரி ஜலதோஷம் உள்ளவன் சீரக தண்ணி குடிக்கக்கூடாது, அதான் சோம்பு போட்டு குடிக்கணும். ஜலதோஷம் இல்லை கப உடம்புக்காரனுக்கு சீரக தண்ணி கொஞ்சம் ஆகாது, கபக்கட்டு கட்டும். அவன் என்ன செய்யணும்னா சோம்பும் கலந்து போடணும். மொத்தத்தில் சோம்பும் சீரகமும் கலந்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகும். இது ஒரு வகை. இரண்டாவது ஒன்று விஷயம், தொப்புள் இருக்கு இல்லையா, தூங்கும் பொழுது தொப்புளில் விளக்கெண்ணெய் இருக்குல்ல, ஆமணக்கு எண்ணெய், இரவில் படுக்கும்போது தொப்புளில் ஒரு 2 சொட்டு தொப்புளில் ஃபுல்லாக அந்த தொப்புள் குழி உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்கு தொப்புள் குழியில் நிறைய எண்ணெயை ஊற்றி கொண்டு காலின் பெரு விரல்களில் எண்ணெயை லேசாக தடவிட்டு உங்களுடைய உள்ளங்காலில் கொஞ்சம் தடவிட்டு பேசாமல் படுத்துருங்க. தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தாலே காலையில் கண்கள் குளிர்ச்சி வரும், கண் நோயெல்லாம் தீரும். இதுவும் உஷ்ணத்தினால வர்றது தான். தலை உஷ்ணம், தலையில் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கும், கிடுகிடுப்பு இருக்கும், படபடப்பு இருக்கும். இதெல்லாம் தொப்புளில் எண்ணெய் வைப்பதால் அனைத்து நோய்களும் தீரும். உடல் தன்மை அதாவது குளிர்ச்சித்தன்மை பெறும். இதெல்லாம் இவ்வளோ தான். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தாலே ஒரு அடர்ந்த இன்பத்தை அடைவீர்கள்.